தேர்ஸ்டே நைட் எடுத்த வீடியோ தாங்க இது. டின்னர் செய்யலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தேன். ஆஃப்டர்நூனே தேய்ச்சி வச்சுருந்த அந்த கேஸோட செட்லாம் எடுத்து செட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் முட்டை வாங்கி வச்சுருந்தேன், அதை எடுத்து அடுக்கி வச்சுட்டு டின்னர் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். டின்னருக்கு சப்பாத்தியும் எக் கிரேவியும் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் அது எக் கிரேவி மாதிரி இல்லை, பொடி மாஸ் மாதிரி வந்துருச்சு கடைசியில். சரி ஓகே, இதுவுமே நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு வச்சு சாப்பிட்டுட்டோம். எங்கள் வீட்டில் நைட்டில் எப்போதுமே டிஃபன் தாங்க செய்வோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து டிஃபன் தான் நைட்டில் கேட்பாரு. நான் எப்போவாச்சும் ஒரு வாட்டி சாதம் மீந்துருச்சு அப்படின்னா நைட்டில் வந்து சாப்பாடு சாப்பிடுவேன். மற்றபடி நான் டிஃபன் தான் நானுமே சாப்பிடுவேன். 7 o'clock போலேயே சப்பாத்தியெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஊர்னா தான் நல்லா வருமா, அதனால். ஆனாலுமே இந்த டைம் எனக்கு சப்பாத்தி நல்லா வரலங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா பண்ணியிருந்தேன். என் பையன் வேறு அழுக ஆரம்பிச்சிட்டான். அவனை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சமைச்சிட்டு இருந்தேன். கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு வந்து மாவு உருட்டிட்டு இருந்தேன். மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டான். ஹாலில் உட்கார வச்சா மறுபடியும் கிச்சனுக்கு ஓடி வந்து தூக்க சொல்லிட்டு இருக்கான். சரி கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோலரில் உட்கார வச்சுட்டேன். அதில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் பொம்மையெல்லாம் போட்டு கொடுத்தா அவன் கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தான். மறுபடியும் சப்பாத்தி உருட்டி சைட் பை சைடாக அப்படியே கல்லில் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனாலுமே அவன் அழுதுட்டு தாங்க இருந்தான். மறுபடியும் அவனுக்கு சப்பாத்தி ஒன்று பிச்சு போட்டு ஒரு கையில் கொடுத்தோனையும் அவன் பாட்டுக்கு வச்சு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தான். முட்டை கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணி முட்டை பொடி மாஸ் தாங்க வந்துச்சு. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் தண்ணி ஊற்றல அப்படியே விட்டுட்டேன். எவ்வளோ சமத்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள் பின்னாடி. அதிசயமாக இவன் சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. டெய்லி 1 மணி 1:30 மணி ஆகும் தூங்குறதுக்கு. சரி இதுவும் நல்லது தான், இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சுட்டு நானும் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மதியானமே தேய்ச்சி வச்ச பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்தது, அதை எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமா தேய்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. சாமா தேய்ச்சிட்டு இந்த மேட்டில் அடுக்கி வச்சுட்டு இருந்தேங்க. இந்த மேட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட்டாக சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் தூங்க போயிட்டேங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.